Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 16 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல லைட் ஒரு டிராமாவை போட்டு கடைசியில நான் தான் கிராவா இருக்க வாய்ப்பு இருக்குது, இனிய ஜெயில போடுங்க சார், அப்பந்தான் நான் யாரு என்னங்கிற உண்மை என்னாலேயே கண்டுபிடிக்க முடியும்னு பயங்கரமா ஏமாத்தி விட்டானா. அதனால என்ன ஆச்சுன்னா அவனை தூக்கி ஜெயில போட்டாங்க. இனி இதுக்கப்புறம் நம்ம பையன் ரியூக்கு கிட்ட கொடுத்த அந்த நோட்டை கைவிட வேண்டியது மட்டும்தான் பெண்டிங். அதை பண்ணிட்டான்னா போதும், எல்லா ஞாபகம் மறந்து போய் இன்னசென்ட்டா நடிக்க ஆரம்பிச்சிருவான். எல்லால எதுவும் பண்ண முடியாது. இதுதான் நம்ம பயலோட பிளான். அந்த ரியூக்கு பாத்தீங்கன்னா கக்கூசு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, அப்பா நீ இப்படி வந்து உட்காந்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு யாரு ஆப்பிள் வாங்கி கொடுப்பா, இனிமேட்டு என்னால சாப்பிடவே முடியாதான்னு கேட்கும். நம்ம பையன் பேச முடியாதுல்ல, சின்னதா ஒரு கண்ணை செஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவானுங்க. அதனால அப்படியே சைலண்டா உட்காந்துக்குவான். அவனை பாத்தீங்கன்னா வச்ச கண்ணு வாங்காம எள்ளு பாத்துக்கிட்டு இருப்பான். அந்த டைம் சீஃப் என்ன சொல்லுவாரு, என்ன இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து தூக்கிடுங்க, என்னால இதுக்கு மேல இருக்க முடியாதுன்னு சொன்னோன்னே அத்தனை பேத்துக்குமே தூக்கி வாரி போடும். ஏன் அப்படின்னா அவரோட பையனை இந்த கேஸோட சஸ்பெக்டா புடிச்சு ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. அதை அவரால் பார்க்க முடியல. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதே மாதிரி இந்த கேஸை லீட் பண்ணி கொண்டு போனா இவரோட பர்சனல் ஃபீலிங்ஸ் உள்ள பூந்து இன்வெஸ்டிகேஷனையே குழப்பி விட்டுருன்னு அவருக்கு கவலை. அதனால நீ இந்த கேஸை விட்டு தூக்கி எறிங்கன்னு சொல்லுவாரு. எல்லாமே உண்மைதான். பர்சனல் ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி டைம்ல உள்ள வந்துச்சுன்னா கேஸை ஒழுங்கா கொண்டு போக முடியாதுன்னு பாரா. இப்போ சீஃபுக்கு நிஜமாவே அவரோட பையன் தான் கிரானா, அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல. பட் எல்லுக்கு தெரியும். மட்டும் கிராவா இருந்தானா டெஃபினட்டா அவனையும் கொண்டுட்டு இவருமே சூசைட் பண்ணிட்டு செத்து போயிருவாரு. அதனால நீங்க இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, வேணா கிளம்புங்கிற மாதிரி சொல்லுவான். பட் அவர் என்ன சொல்லுவாருன்னா, என் பையனை ஜெயில போட்டுட்டு நான் மட்டும் எப்படி ஜாலியா வெளியில சுத்திட்டு இருக்கிறது, என்னையும் தூக்கி ஜெயில போடுங்க அப்படின்னு கத்திட்டு இருந்த உடனே இவர் இப்படித்தான் சொல்லுவாருன்னு எல்லுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். அதனாலதான் வட்டாரிய வச்சு எல்லா ஏற்பாடும் முன்னாடியே இவன் பண்ணிட்டான். நீங்க வேணும்னா தாராளமா போய் ஜெயில இருந்துக்குங்க, ஆனா அதுக்காக செல்போன்ஸ் அது இதுன்னு எதையுமே கொடுக்க தேவையில்லை, எப்பவும் போல நீங்க இருக்கலாம். உங்க ஃபேமிலிக்கும் உங்களை சார்ந்த பீப்புளுக்கும் அடிக்கடி வெளியில வேணா கால் பண்ணி பேசிக்கிங்க, அப்பதான் எந்த பிரச்சனையும் வராது. லைட்டுகிட்டையும் இதை பத்தி நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். அண்ட் அடிக்கடி உங்க பையனுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கண்டினியூஸா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க கவலையே பட வேண்டாம். என்ன ஓகேவான்னு கேட்ட உடனே அவருமே ஓகேன்னு சொல்லிட்டு ஜெயில போய் உட்கார்ந்துகிட்டாரு. எப்படியே ஒரு 3 நாள் ஆகுது. பாவம் நம்ம மீசா தான் புலம்பி தள்ளிட்டு இருப்பா. பொறுக்கி சார் எனக்கு தயவு செஞ்சு மாத்திக்க துணியாச்சு கொடுங்க, நாத்தம் தாங்க முடியல, நான் எப்படி வாழ்ந்தவ எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணுவேன்னு தெரியும் தானே உங்களுக்கு, என்ன போய் இப்படி குடும்பப்படுத்துறீங்களேம்பா. இதெல்லாம் பார்த்து அங்க இருந்த ஆபீசர்ஸ் எல்லாம் ரொம்ப கவலைப்படுவாங்க. மெயினா சீஃபோட நிலைமையை நினைச்சு எல்லு பாத்தீங்கன்னா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான், ஏதாச்சும் வினோதமா நடக்குதா இல்லையான்னு. நம்ம பையன் கேமரா பார்த்துட்டு, என்ன எல்லு பிராட்காஸ்ட் பண்ண கிரிமினல்ஸ் யாராச்சும் செத்தாங்களா, கிரா யாரையாச்சும் கொன்னானா சொல்லுன்னு சொல்லி கேட்பான். பிராட்காஸ்ட் பண்ணிருக்காங்க, ஆனா யாருமே சாகல. இத சொன்ன உடனே சாகலையா, இதுலயே தெரியுது நான் தான் மேபி கிராவா இருக்கணும், கன்ஃபார்மே ஆயிடுச்சும்பான். ரியூக்கோட தான் காமெடி. ஏப்பா இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு எவனாச்சும் சாப்பிடறதுக்கு ஆப்பிள் கொடுங்கப்பா, நேக்கு பசிக்குதுன்னு சொல்லும். இங்க எள்ளு மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பான். லைட்ட புடிச்சு வச்சாலும் அடுத்தடுத்து சாவாங்க. இதையே ஒரு சாக்கா வச்சு நான் கிரா இல்ல அப்படின்னு அவன் ப்ரூவ் பண்ணிடுவான் தான் நினைச்சான். ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல. அப்படின்னா நிஜமாவே லைட்டு தான் கிராவா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கே இப்ப டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம பையன் வாண்டடா வந்து மாட்டிருக்கான்ல, ஒருவேளை இவன் கிராங்கிற கான்சியஸ்ல இல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கானா, இல்ல எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கானா, அப்படி இப்படின்னு மண்டைக்குள்ள பல விஷயங்களை யோசிச்சுட்டு இருப்பான். பட் கடைசி வரைக்கும் என்னதான் உண்மைன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்படியே 5வது நாள் ஆகுது. இங்க ரியூக்கு பாத்தீங்கன்னா ஒட்டம்பெல்லாம் முறுக்கி, ஏப்பா எனக்கு ஆப்பிள் வேணும், நான் மட்டும் ஆப்பிள சாப்பிடல அவ்வளவுதான் என் சோழி முடிஞ்சுன்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பான். நம்ம மீசாவோட தான் காமெடி. மிஸ்டர் பொர்க்கி, இங்க நீ இப்படி புடிச்சு வச்சிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே வேலைக்காகாதுன்னு அவன் பாட்டுக்கு புலம்பி தள்ளுவான். பாவம் லைட்டோட அப்பா ஒரு சைடு கஷ்டப்பட்டு இருப்பாரு. அவரோட நிலைமை பாத்தீங்கன்னா லைட் மீசாவை விட மோசம். இப்ப அங்க இருக்க ஆபீசர்ஸ்களுக்குமே பயங்கரமான டவுட். எல்லு இந்த 5 நாளா ஜெயில இருக்கும்போது பிராட்காஸ்ட் பண்ண எந்த ஒரு கிரிமினல்ஸுமே சாகல. அப்படி இருக்கும்போது அவன் தான் கிரான் அவங்க அப்பாட்ட சொல்லும் போது கண்டிப்பா அவருக்கு கஷ்டமா தான் இருக்கும். அப்படின்னா இப்ப லைட்டு தான் கிரான்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னு பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ எல்லு லைட்டோட அப்பா கிட்ட பேசுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். உடனே அவர் அடிச்சு புரண்டு எந்திரிச்சு, என்னப்பா ஏதாச்சும் நல்ல நியூஸா கெட்ட நியூஸா சொல்லுங்க 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 பாரு. எல்லு தெளிவா சொல்லிடுவான், நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, அதை பார்த்தாலே தெரியுது. நீங்க இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. என்னதான் நீங்க பண்ணாலும் அவுட்கம் ஒண்ணுதான். உங்க பையன் மேல இருக்க டவுட் இன்னும் எங்களுக்கு போகல. அதனால எங்க கம்ஃபர்டபிளா இருக்குதோ அங்க போய் இருங்க, இதெல்லாம் வேண்டாத வேலைம்பாங்க. அவரு வண்டியா திட்டுவார், ஏயா என் பையனை பிடிச்சி அடைச்சு வச்சுக்கிட்டு இந்த சிச்சுவேஷன்ல போய் ரிலாக்ஸ் பண்ண சொல்றீங்க, இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு இதுதான் எனக்கு கரெக்ட், ஆனா இந்த செக்கிங் எல்லாம் முடியட்டும், இனிமேட்டு என் பையனை நான் இங்க இருக்க விட மாட்டேன், இங்க இருந்து கூப்பிட்டு போயிருவேன்னு சொல்லி காட்டு கத்துவாரு. அப்படியே ஒரு 7 நாள் ஆகுது. பையன் பாத்தீங்கன்னா பேய் அடிச்ச மாதிரி இருந்தவன எள்ளு கூப்பிட்டு பேசி பார்ப்பான். என்னப்பா எல்லாம் ஓகே தானா, இல்ல ஏதாச்சும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. சரி
சரி ரைட்டு, இனி இதுதான் கரெக்டான டைம், நம்ம நினைச்ச மாதிரியே நாட்களும் போயிருச்சு, இனிமேட்டு பொறுமையா இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ரியூக்கு கிட்ட சொல்லி வச்சிருந்த அந்த கோடு வேர்டை சொல்லுவான். புரிஞ்சு போச்சுப்பா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புமா. அப்படி டெத் நோட் அவங்கிட்ட இருந்து அது வாங்கிட்டு கிளம்புன அடுத்த செகண்டே பயலுக்கு அந்த டெத் நோட்டை யூஸ் பண்ண எல்லா விஷயங்களும் மறந்து போச்சு. இப்ப அவன் ஒரு நார்மலான பையன். அவன் கண்ணுல அப்படி ஒரு இன்னசென்ஸ், அதை பார்த்த உடனே எல்லுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சடனா பையன் நார்மலா மாறிட்டானேன்னு. அதுக்கப்புறம் நான் தான் தப்பு பண்ணேன்னு நினைச்சு நான் இங்க வந்தேன், ஆனா இப்போ நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் நான் எந்த தப்புமே பண்ணல, என்னை இப்படி அடைச்சு வச்சிருக்கிறது லூசுத்தனமா இருக்குது, என்னைய ஒழுங்கா வெளியில விடுங்க, நான் கிராவே இல்ல, நான் யாரையுமே கொல்லல அப்படின்ட்டு ரொம்ப இன்னசென்ட்டா பேச ஆரம்பிச்ச உடனே எல்லு பார்த்துட்டு கடுப்பாயி, அப்படியெல்லாம் விட முடியாது தம்பி, அப்படியெல்லாம் விட முடியாது, நீ தானே சொன்ன என்ன ஆனாலும் சரி நான் கிரா இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் நீ அடைச்சு வைங்கன்னு, நீ கிரா இல்லன்னு எங்களுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஆனா தான் வெளியில விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே இவன் என்ன பண்ணுவான், இல்லவே இல்ல, நான் கான்சியஸ்ல இல்லாட்டியும் கூட நான் கொலை பண்ணனா இல்லையான்னு நான் அடிச்சு சொல்லுவேன், நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, நான் ஒன்னும் கிரா இல்ல அப்படி இப்படின்னு அவன் பாட்டு கத்திட்டு இருப்பானா. எங்களுக்கும் அப்படித்தான் இருக்கணும்னு ஆசை தம்பி, ஆனா எல்லா விஷயமும் உன்னைய தான் ஃபோக்கஸ் பண்ணுது, ஏன்னா உன்னை புடிச்சு வச்சதுல இருந்தே எந்த ஒரு கிரிமினல்ஸுமே சாகல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா நம்ம பையன் எள்ளு பேந்துரும் பல்லு, நான் நிஜமாவே கிரா இல்ல, நான் ஒன்னும் உங்ககிட்ட போய் சொல்லல, என்னை யாரோ ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அப்படி இப்படின்னு டோட்டலாவே பையன் அப்ஸ் அண்ட் டவுனா பேசிட்டு இருக்கான். என்னாச்சு லைட்டுக்கு இப்படி திடீர்னு பேசிட்டு இருக்கான், ஆனா இப்படி அவன் பேசுறதும் உண்மை மாதிரி தான் தெரியுது. இப்ப லைட் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டா என்னைய விடுங்க அப்படி இப்படின்னு ஒரு நார்மலான ஆளு மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டான். இத பார்க்கும்போது எல்லுக்கு டவுட் வந்தா பரவாயில்ல, அங்க இருக்க ஆபீசர்ஸ்களுக்கே புரியல நம்ம பார்த்த லைட்டா இப்படி பண்ணிட்டு இருக்கான், கண்டிப்பா இது லைட்டே இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தா இப்ப டோட்டலா எல்லாத்தையுமே மாத்தி பேசிட்டு இருக்கான், லாஜிக்கே இல்லையே, இவனை புடிச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் மர்டர்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்குது, அதனால இவனை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணவே முடியாது, யாரு என்ன சொன்னாலும் சரி நாங்க ஒத்துக்க மாட்டோம் நிறுவானுங்க. சரி இந்த கேஸ் சால்வ் ஆயிருச்சான்னு சொல்லிட்டு எல்லுகிட்ட கேட்டா அவனே இப்ப குழம்பி போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அப்படியே பாத்தீங்கன்னா 15 நாள் ஆயிருச்சு. மட்சுடா பாத்தீங்கன்னா அடிச்சு புரண்டு வந்து கதறிட்டு இருப்பான். என்னடான்னு கேட்டா இத்தனை நாளா சாகாம இருந்தானுங்கல்ல அவனுக்கு அத்தனை பேருமே ஒரே நாள்ல அட் அ டைம் நேத்து செத்து போயிருக்கானுங்க. அப்படின்னா கிரா திருப்பி வந்துட்டானா, இந்த விஷயத்தை சீஃப் கிட்ட சொன்னீங்களான்னு கேட்டா இல்லம்பானுங்க. உடனே அடிச்சு புரண்டு போய் சீஃப் கிரா மறுபடியும் எல்லாத்தையுமே கொல்ல ஆரம்பிச்சிட்டான், கிரிமினல்ஸ் எல்லாம் மறுபடியும் செத்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு. உண்மையாவா அப்படின்னா என் பையன் கிரா இல்ல அப்படின்னு அவருக்கு மனசுக்குள்ள சந்தோஷம், ஆனா மறுபடியும் கிரா எல்லாத்தையும் கொன்னுட்டு இருக்கானேன்னு அதை நினைச்சும் கவலையாகும். இல்ல இன்னொரு மேட்டர் என்னன்னா இவனுக்கு தானே சொல்லிட்டு இருக்கானுங்க அவரு பையன் கிரா இல்லன்னு, எல்லோட வாயில இருந்து இன்னும் வரலையே, அவன் சொல்லிடுவான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் கிரா இல்லன்னு சொல்லி முழுசா சொல்ல முடியாது, ஆனா ஓரளவுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே மட்சுடா அப்ப ரைட்டு, ஓரளவுக்கு டவுட் அவருக்கும் குறைஞ்சு போச்சு, சரி இந்த விஷயத்தை நம்ம லைட்டுகிட்டையும் சொல்லலாம்னு சொல்லி சொல்ல போவான். உடனே மட்சுடாவோட கையை தட்டி விட்டுட்டு அவசரப்படாரா அறிவு கட்டவனே அப்படின்னு அவனை கூப்பிட்டு, தம்பி உன்னை அடைச்சு வச்சு 2 வாரம் ஆயிருச்சு, இன்ன வரைக்கும் யாரும் சாகல, நீயே கிவ் அப் பண்ணிட்டு கிரான்னு ஒத்துக்க, இல்லன்னா உன் நிலைமை இன்னும் மோசமாயிரும்னு வீம்புக்குன்னே மிரட்டுவான். நம்ம பயலுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லையே, சோ கடுப்பாயி அறிவு கிட்ட எள்ளு, நீ தப்பான கண்ணோட்டத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க, நான் கிரா இல்ல, நீ எதுக்காக நீ கிரான்னு சொல்றேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா இது ஒரு டிராப், அந்த கேமரால ஜூம் பண்ணி என் கண்ணை நல்லா பாரு, பொய் சொல்றவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சாலிடா சொல்ல முடியுமாடா, நான் என்ன பொய்யா சொல்றேன் அப்படின்ட்டு கேட்பான். எல்லுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம அடுத்து மீசா கிட்ட, ஏமா உனக்கு நிஜமாவே கிரா யாருன்னு தெரியாதா, உண்மையை சொல்லுன்னு கேட்டா எனக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைதான், ஆனா அவரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, அவர் நீதியை நிலைநாட்ட வந்த ஒரு ஹீரோ, என் பேரண்ட்ஸை கொன்ன அந்த கொலகாரனை அவரு தான் கொன்னாரு, அந்த ஒரு மகானை நான் எப்படி பார்க்க வேண்டாம்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன உடனே எள்ளு தலையில எவனோ சுத்தில வச்சு நங்கு 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 நங்குன்னு அடிச்ச மாதிரி பைய குழம்பி போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். என்னடா நடக்குது, என்னைய வச்சு என்னடா விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கீங்கன்னு நல்லா சிறப்பா நம்ம பைய பண்ணிட்டான்ல ஒரு சம்பவத்தை. சரி இதுக்கப்புறமாச்சு எள்ளு கன்ஃபார்மா நம்ம லைட்டு கிரா இல்ல செகண்ட் கிரா மீசா இல்ல அப்படின்னு சொல்லி விடுறானா இல்ல மறுபடியும் ஏதாச்சும் ட்விஸ்ட் வைக்கிறானா அப்படிங்கறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.